இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? ஓகே. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு ஹெல்த்தியான இட்லி பொடி ரெசிபியும். நிறைய பேருக்கு வந்து இட்லி பொடினாலே ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே ஹெல்த்தியா செஞ்சோம் அப்படின்னா ரொம்ப சூப்பரா இருக்கும்ல. கூடவே வந்து அமேசானோட ப்ராடக்ட்ஸும் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் வந்து இதுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருக்கேன். நார்மலாக வந்து வெள்ளை உளுந்துலேயும் செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் கருப்பு உளுந்து சேர்த்துக்கும் போது நிறைய வந்து சத்துக்கள் வந்து அதிகம். ஸோ கருப்பாக இருக்க எல்லா திங்ஸ்லையுமே வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து கருப்பு உளுந்து வந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப நல்லது. பெண் குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியமாக ரொம்பவே நல்லது. ஸோ நீங்கள் பொடி அரைச்சி வச்சுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கருப்பு உளுந்து யூஸ் பண்ணி அரைங்க. நான் வந்து கூடவே பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை இருக்குல்ல, அதுவுமே சேர்த்து பயன்படுத்த போகிறேன். ரொம்ப ரொம்ப சத்துங்க. ஸோ முருங்கைக்கீரையில் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான அயன் சத்துக்கள் அதிகமாக இருக்குது. ஸோ கூடவே கருவேப்பிலை எடுத்துக்கிறேன். கருவேப்பிலை பார்த்திங்க அப்படின்னா கருவேப்பிலையிலேன்னு நிறைய சத்துக்கள் இருக்குது. நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். கூட வந்து நான் வரமிளகா காரத்துக்கு ஏற்ப எடுத்திருக்கேன். ஸோ கூட அது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 பல் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். நம்ம வந்து ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கருப்பு உளுந்து எடுக்கிறோன்னா 20 பல் அளவுக்கு பூண்டு சரியாக இருக்கும். ஸோ கூடவே பார்த்திங்க அப்படின்னா காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். எதுக்காக அப்படின்னா நம்ம கருப்பு உளுந்து பயன்படுத்தினால ரொம்ப ஒரு மாதிரி டார்க் கலராக இருக்கக்கூடாதுனால கொஞ்சம் அந்த ரெட் கலர் கொடுக்கணும், எண்ணெய் ஊற்றி நம்ம சாப்பிடும்போது அப்படின்றதுக்காக காஷ்மீரி சில்லி எடுத்திருக்கேன். நீங்கள் வேண்டாம் அப்படின்னா விட்டுறலாம். நீங்கள் இன்னும் கொஞ்சம் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப வரமிளகா மட்டும் எடுத்துக்கலாம். கூட பார்த்திங்க அப்படின்னா கருப்பு எள் இருக்குல்ல, அது எடுத்திருக்கேன். வெள்ளை எள்ளும் பயன்படுத்தலாம். கருப்பு எள்ளில் வந்து அதிகப்படியான சத்து இருக்கனால அதை எடுத்திருக்கேன். கூட பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூளும் தேவையான அளவுக்கு உப்பு எடுத்திருக்கேன். இப்போ வந்து எல்லாத்தையுமே தனித்தனியாக நம்ம வறுத்துட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் சேர்த்து அரைக்க போகிறோம். எப்படி வறுக்கணும், எப்படி அரைக்கணும் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அடிக்கணமான பாத்திரம் வச்சுக்கலாம். வச்சதுக்கப்புறம் அது நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க கருப்பு உளுந்து இருக்கு இல்லையா, அதை வந்து சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எல்லாத்தையுமே சேர்த்து வறுக்கிறதுக்கு கஷ்டமாக தெரிஞ்சதுன்னா பாதி பாதியாக சேர்த்து வறுத்துக்கோங்க. நான் 1/4 கிலோ அளவுக்கு கருப்பு உளுந்து நான் எடுத்திருக்கேன். அதுக்கு மீதி பொருட்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய உளுந்தை பொறுத்து கூடவோ குறைச்சோ நீங்கள் மற்ற பொருட்களையும் சேர்த்துக்கோங்க. இப்போது 1/4 கிலோ அளவுக்கு கருப்பு உளுந்து எடுத்திருந்தேன் இல்லையா, அதை வந்துட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு, அதாவது கடாய் வந்து நல்லா சூடானதுக்கப்புறமா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்துக்கோங்க. அப்போ தான் சமமாக எல்லா பக்கமே கரெக்டாக வறுப்படும். இங்கே பாருங்கள், எல்லா பக்கமே சமமாக வறுப்பட்டுருக்கு. இல்லைனா ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா ஒரு பக்கம் கரைஞ்சிரும், ஒரு பக்கம் வந்து சரியாக வந்து வறுப்படாமல் போயிடும். ஸோ அதனால் இது மாதிரி வறுத்து எடுத்துக்கோங்க. இது வந்து நல்ல ஒரு தட்டில் வச்சு ஆற வச்சிடலாம். வேறு ஒரு பிளேட்டுக்கு நான் மாற்றிடுறேன். ஸோ மாற்றிட்டு இப்போ பார்த்திங்க அப்படின்னா அதே கடாயில் வந்துட்டு கருப்பு எள் நம்ம எடுத்துருந்தோம்ல, அதை வந்து இல்லை சேர்த்துக்கலாம். கடாய் வந்து நல்ல ஹீட்டில் இருக்கனால நம்ம போட்டோட்டி நல்லா படப்படன்னு வெடிக்க ஆரம்பிச்சிடும். நல்லா வெடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா இது வந்து லேசாக வறுப்பட்டதுக்கப்புறம் நம்ம அப்படியே இதையும் அதே தட்டில் மாற்றி வச்சிடலாம். பாருங்கள், பார்க்கும்போதே தெரிஞ்சிருக்கும் சடச்சடன்னு வெடிக்குதில்ல. வெடித்ததுக்கப்புறமா இதையும் வந்து தட்டில் மாற்றி எடுத்துடலாம். அதுக்கப்புறமா நம்ம வரமிளகா எடுத்து வச்சுருந்தோம்ல, வரமிளகா வந்து காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. நான் சுமார் 20 மிளகா வரைக்கும் நான் எடுத்திருக்கேன் 1/4 கிலோ அளவுக்கு கருப்பு உளுந்துக்கு. நீங்கள் வந்து உங்களுடைய காரத்துக்கு ஏற்ப கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. இது வந்து காரம் வந்து மீடியமாக இருக்கும், ரொம்ப வந்து காரம் அடிக்காது, கரெக்டாக இருக்கும். இது வந்து வறுப்பட்டதுக்கப்புறமா வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதுக்கப்புறமா காஷ்மீரி சில்லி வந்து ரொம்ப நேரம் வறுக்கணுன்ற அவசியம் இல்லை. சும்மா லைட்டாக ஹீட்டில் இருந்துச்சு அப்படின்னாலே போதுமானது தான். ஒருவேளை உங்களுக்கு காஷ்மீரி சில்லி நீங்கள் வச்சுருக்கிறது வந்து நல்ல பொறுப்பாகவே இருந்துச்சுன்னா நீங்கள் சுத்தமாகவே வறுக்கணுன்ற அவசியம் இல்லை. நான் வந்து கொஞ்சம் வதங்கின மாதிரி, மழை காலம் இல்லையா, கொஞ்சம் வதங்கின மாதிரி இருக்கனால லைட்டாக அந்த ஹீட்டில் மட்டும் போட்டு நான் தனியாக எடுத்துக்க போகிறேன். காஞ்ச மிளகாவோட சேர்த்து போட்டிங்க அப்படின்னா இது வந்து ரொம்ப சீக்கிரம் கரிஞ்சு போயிடும். அதனால தான் இப்போ லைட்டாக வந்து இதையும் வறுத்துட்டு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இது எல்லாத்தையுமே ஆற வச்சுக்கலாம். இதுக்கிடையில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எடுத்து வச்சுருக்கோம்ல முருங்கைக்கீரை நல்லா அலசிட்டு ஃபேன் கடியில் கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. அதோடைய தண்ணியெல்லாம் கொஞ்சம் காஞ்சிடும். அதுக்கப்புறமா கடாயில் சேர்த்து வறுத்துக்கோங்க. நம்ம இதில் கடாயில் சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே இந்த சூட்டுக்கு நல்லா பொரிய ஆரம்பிக்கும் போது அதில் உள்ள ஈரம் எல்லாமே நல்லா அப்சர்வ் பண்ணி நல்லா ட்ரையாக கையில் எடுத்தோன்னா முறுமுறுப்பாக அமுத்துற மாதிரி இருக்கணும். நான் எடுத்து உங்களுக்கு அமுத்தி காமிக்கிறேன். அது மாதிரி இருக்கும்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதையும் வேறு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். இது மாதிரி இந்த ஸ்டேஜில் வந்ததுக்கப்புறமா கையில் எடுத்து அமுத்தி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பொறுப்பாக இருக்கணும். அவ்வளோதான். இப்போ வந்து இதை வந்து வேற ஒரு தட்டுக்கு மாற்றிடலாம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் சேம் இதே மாதிரி தான். அதில் உள்ள ஈரத்தன்மை எல்லாமே போனக்கப்புறம் கையில் எடுத்து பார்க்கும்போது நல்ல பொறுப்பாகிடணும். அந்த ஸ்டேஜில் அரைச்சி வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுருங்க. எதனால இந்த அளவுக்கு ஈரம் வற்றினதுக்கப்புறம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா, நம்ம வந்து கொஞ்சம் ஈரம் அதில் இருந்துச்சுன்னா கூட பொடி ரொம்ப சீக்கிரமாகவே கெட்டு போயிடும். ரொம்ப நாளைக்கு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியாது. இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா, எப்போவுமே பொடி அரைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப நிறையாலாம் வந்து நீங்கள் அரைச்சி வச்சுக்காதீங்க. பாருங்கள், இதுவும் நல்லா பொறுப்பாக
நல்லா வந்துட்டு மொறுமொறுப்பாயிடுச்சு. இதை நம்ம வேறு தட்டுக்கு மாற்றிடலாம். ரொம்ப நிறைய அரைச்சி வச்சுக்காதீங்க, அப்போ வந்து வாசனை சீக்கிரம் போயிடும், டேஸ்ட்டும் சீக்கிரம் போயிடும். அதிகபட்சம் ஒரு 15 நாள் 20 நாளுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் அரைச்சி வச்சுக்கோங்க. அப்பப்போ வேணுங்கிறப்ப ஃப்ரெஷ்ஷாக அரைச்சிட்டிங்கன்னா அதோடைய வாசமும் டேஸ்ட்டும் மாறாமல் அப்படியே இருக்கும். இப்போ வந்து பெருங்காயத்தை வந்து அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அந்த ஹீட்டில் மட்டும் போட்டு எடுத்துக்கோங்க. அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு பெருங்காயத்தூள் போட்டிங்க அப்படின்னா பெருங்காயத்தூள் எல்லாம் கரிஞ்சு போயிடும். அதனால் அடுப்பை ஆஃப் பண்ணதுக்கப்புறமா போட்டு எடுத்துக்கலாம். இப்போது அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நான் வந்து பூண்டு நான் எடுத்து வச்சிருந்தேன்ல ஒரு 20 பல் அளவுக்கு பூண்டு, அதை வந்து லைட்டாக நச்சுக்கோங்க. லைட்டாக ஒரு கல் வச்சோ இல்லை அம்மிக்கல்லையோ லைட்டாக நச்சிருங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு அதில் வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நம்ம டேரெக்டாக பூண்டை சேர்க்கும் போது அடியில் அந்த கடாயில் போய் ஒட்டிக்குமே தவிர வறுப்படாது அவ்வளோ சீக்கிரம். அதனால் வந்துட்டு அந்த எண்ணெயில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. பூண்டுமே நல்லா வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்போ வந்து கொஞ்ச நேரத்தில் நல்லா மொறுமொறுப்பாக 2 சைடுமே அப்படி லைட்டாக பரட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா எல்லா சைடுமே நல்லா வந்து பொரிஞ்சிரும். இப்போ பூண்டும் பார்த்திங்க அப்படின்னா நல்லா சமமாக வறுப்பட்டு நல்லா மொறுமொறுப்பாக வந்துருச்சு. இதையும் வேறு ஒரு தட்டில் மாற்றிடலாம். மாற்றினதுக்கப்புறமா இதுவும் நல்லா ஆறி வரட்டும். இப்போது நம்ம எடுத்து வச்சுருந்த எல்லா பொருளுமே கம்ப்ளீட்டாக மிதமான சூட்டில் மீடியமான ஹீட்டில் வச்சு வறுத்து எடுத்தாச்சு. வறுத்து எடுத்ததுக்கப்புறம் இது எல்லாத்தையுமே நல்லா ஃபேன் கடையில் வச்சு நல்லாவே ஆற விட்டுருங்க. கொஞ்சம் கூட ஆறாமல் சூட்டில் அரைச்சிங்க அப்படின்னா அதோடைய டேஸ்ட்டு சுத்தமாக நல்லா இருக்காது. மிக்ஸி ஜாரில் அரைப்படும் போது மிக்ஸியும் வீணாக போயிடும். அதனால் வந்துட்டு நல்லா ஆற வச்சுட்டு அரைச்சிக்கோங்க. இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். எதுக்காக ஆற வச்சுட்டு அரைக்கிறோம் அப்படிங்கிறதுல இன்னொரு விஷயமும் இருக்குது. டேஸ்ட்டு சுத்தமாக அதில் மாறிடும். ஏன்னா அது சூடாக இருக்கும்போது அரைக்கும்போது அதோட டேஸ்ட்டு வேறுபட ஆரம்பிச்சிடும். ஸோ அதனாலேயும் கூட தான். அதனால் வந்துட்டு நம்ம வறுத்த எல்லா பொருட்களையுமே நல்லா ஃபேன் கடியில் வச்சு ஆற வச்சுட்டு தேவையான அளவு உப்பு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அதையும் இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம். நல்லா ஆறியாச்சு நான் அரைக்கும் போது பார்க்குறப்போ. இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கருப்பு உளுந்து அந்த எள்ளு அது எல்லாத்தையும் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் மீதி வறுப்பட்ட எல்லா பொருட்களையும் இது கூடவே சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம தனித்தனியாக அரைக்கணும் அப்படின்ற எந்த அவசியமும் இல்லை. எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கலாம். ஏன்னா நம்ம பொடி வந்து ரொம்ப நைஸாலாம் அரைக்க போகிறதில்ல. கொஞ்சம் லைட்டாக திருன்னு இருந்துச்சு அப்படின்னா தான் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசைக்கு வச்சு சாப்பிடும்போதும் நல்லாயிருக்கும். இதை சாதத்து கூட வச்சு சாப்பிடலாம். சாதத்தில் வந்து கொஞ்சமாக நல்லெண்ணெய்யோ இல்லை நெய்யோ சேர்த்துட்டு நம்ம பொடி சேர்த்து சாப்பிட்டோம்னாலும் சூடான சாதத்துலாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நான் போய் நல்லா கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறக்குறப்பாக இருக்க மாதிரி. சரி, இப்போ போய் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் குறக்குறப்பாக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட போகிறேன். பாருங்கள், கரெக்டாக இருக்குது. இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம வேறு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. உடனே ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. மிக்ஸியை கொஞ்சம் நேரம் ஓப்பன் பண்ணி வைங்க. அந்த ஹீட்டெல்லாம் கொஞ்சம் ரிலீஸ் ஆகட்டும். அதுக்கப்புறமா ஸ்டோர் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு, அதாவது பொடி கிட்டத்தட்ட 1லேருந்து 3 மாதம் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். பட் டேஸ்ட் வந்து ரொம்ப சீக்கிரமாக சேஞ்ச் ஆகிடும் அப்படின்றதுனால 15 நாள்லேருந்து 20 நாளைக்கு தேவையான அளவுக்கு மட்டும் அரைச்சி வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னேன். எடுத்து இப்போ நான் கையில் காமிக்கிறேன் பாருங்கள். இது மாதிரி திருன்னு இருந்துச்சு அப்படின்னா தான் நம்ம சாப்பிடும்போது அதோட லைட்டாக கடிப்பட்டு டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கு தேவையான சத்து எல்லாமே இதிலே நம்ம கிடைக்கிற மாதிரி எல்லா பொருளையுமே சேர்த்துருக்கோம். இன்னும் உங்களுக்கு வேறு ஏதாவது பொருள் நீங்கள் சேர்க்கணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ நான் வேறு ஒரு சில்வர் ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் போட்டு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிருப்பேன். தேவைக்கேற்ப அப்பப்போ ஓப்பன் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். எப்போவுமே ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வைங்க. ஓப்பன் ஸ்பேஸில் வச்சிங்க அப்படின்னா அதோடைய வாசனை சீக்கிரமாக போயிடும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பொடி ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம அமேசானோட ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்தலாம். ரிவ்யூக்காக வந்திருக்கு. எல்லாமே சூப்பராக இருக்குங்க. ரேட் அண்ட் ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்து தான் வந்து ஆர்டர் போட்டிருந்தேன். வாங்க எப்படி இருக்குன்றதை வீடியோக்குள்ளே பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து இதுதான். இது பார்த்திங்க அப்படின்னா சாரீ தான் இப்போ நம்ம எல்லாமே பார்க்க போகிறோம். எல்லாமே வந்து ரொம்ப ஹை ரேஞ்சிலலாம் இல்லைங்க. சும்மா லோ ப்ரைஸில் உள்ள சாரீ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபங்க்ஷனுக்கும் கட்டிக்கலாம், வீட்டுக்கும் கட்டிக்கலாம், அப்படி மாதிரியான சாரீஸ் கலந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாமே லோ ப்ரைஸில் ஒரு 500க்குள்ளே இருக்க மாதிரி இருக்குது. ஒரு 100 அது மாதிரி கொஞ்சம் கூட இருக்க மாதிரி இருக்கும். ஒரு 600 அது மாதிரி. சரிங்களா? ஓகே, இப்போ பார்த்திங்க அப்படின்னா நான் காட்டக்கூடிய எல்லா சாரீஸோட ப்ரைஸுமே உங்களுக்கு அங்கங்கே டிஸ்பிளேயில் கொடுத்துருக்கேன். இதோடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ பார்த்திங்க அப்படின்னா அந்த லிங்க்கை டச் பண்ணிவிட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். உங்களுக்கு பையிங் லிங்க் அதில் இருக்குது. ஸோ இப்போ வந்து அமேசானில் நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டே இருக்குது. இப்போ வந்து நீங்கள் அமேசானில் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஒரு சூப்பரான டைம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சாரீ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு சில்க் சாரீ மாதிரி தான். பட் ஆனால் சில்க் சாரீ கிடையாது. சில்க் சாரீ காம்போவில் இருக்குது. நம்ம எங்கேயாவது வெளியே ஃபங்க்ஷன் கட்டிட்டு போனால் கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும். நல்லா கான்ட்ராஸ்டான 3 கலர் 4 கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா க்ரீன் ஒன்று, சிமெண்ட் கலர், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆஷ் கலர், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மயில் ப்ளூ அப்படி சொல்லுவாங்க அந்த கலரில் இருக்குது. கூடவே வந்து ஒரு ஆரஞ்சு கலர் கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்பவே ப்ரெட்டியாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. கிளாத் வந்து அட்டகாசமாக இருக்குங்க. நம்ம கட்டி இருக்கிறதே தெரியாது அந்தளவுக்கு நல்லா ஃபைனான சாஃப்டான ஒரு கிளாத்தில் இருக்குது. கிளாத் ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரேட் அண்ட் ரிவ்யூஸும் சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முந்தி வந்து உங்களுக்கு இது மாதிரி தான் வந்திருக்கு.
இதோடைய ரன்னிங் வந்து இப்படி தான் இருக்குது. சாரீ நம்ம கட்டிகிட்டு இருக்கும்போது ரன்னிங் வந்து இது மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 கலர் கொடுத்துருக்காங்க. சும்மா பார்டரில் லைட்டாக ஒரு ஆரஞ்சு கலர் வந்துடுது. ஸோ அது பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே சாரீ ஃபுல்லாகவே இது மாதிரி தான் இருக்கும். இங்கே பாருங்கள், சாரியோட ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இது மாதிரி கொடுத்துருக்காங்க. கான்ட்ராஸ்டான கலரில் கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது. நான் வந்து உங்களுக்கு சாரியில் கேட்லாகோடைய ஃபோட்டோஸ் அட்டாச் பண்ணியிருக்கேன். கூடவே வந்து ரேட்டும் அட்டாச் பண்ணியிருக்கேன். நம்ம அமேசானில் என்னென்ன டிஸ்கவுண்ட்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் அப்படியே பார்த்துட்டே வாங்க. அதையும் நான் உங்களுக்கு இதோட அட்டாச் பண்ணியிருக்கேன். கீழே உள்ள லிங்க் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா அமேசானில் உள்ள நிறைய ஆஃபர்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். அதையும் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்க்கையும் கிளிக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்துடலாம். இது பார்த்திங்க அப்படின்னா வாம்ஸி அப்படின்ற ஒரு ஜார்ஜெட் சாரீ தான். ஸோ சாரீ வந்து ப்ராடக்ட் வந்து ஜார்ஜெட் அது மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மிஷின் வாஷ் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வெளியில் போகிறப்ப கட்டிக்கிறதுக்கும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. வீட்டில் இருக்க கட்டிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. 100% பாலிஸ்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் வந்து கொஞ்சம் வந்து காட்டன் மிக்ஸ்டான மாதிரி தான் எனக்கு ஃபீல் இருக்குது. மிஷின் வாஷ் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேஷுவல் வியர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்ம நார்மலாக வீட்டில் இருக்க டேஸ் கட்டிக்கலாம் அப்படின்ட்டு. கூடவே வந்து ப்ளவுஸ் வந்து கூடவே வந்துடுது. இது பார்த்திங்க அப்படின்னா 6 மீட்டர் இருக்குது. ஸோ தாராளமாக கொஞ்சம் ஃபேட்டாக இருக்கவங்க கூட கட்டிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். கலருமே பார்க்குறதுக்கு காம்பினேஷன் ரொம்ப நல்லாயிருக்கு. கிளாத் வந்து ரொம்பவே சாஃப்டாக சூப்பராக இருக்குது. கலர் காம்பினேஷன் ரெட் அண்ட் பிளாக் அப்படிங்கிறப்போ பார்க்கவே ரொம்பவே நல்லாயிருக்கு. கட்டிக்கிறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வேறு என்ன சொல்கிறதுக்கு அப்படின்னா ஃபுல்லாகவே லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. சாரீ வந்து கலர் காம்பினேஷனும் நல்லாயிருக்கு. சாரியோட கிளாத்துமே ரொம்ப நல்லாயிருக்கு. ரேட் அண்ட் ரிவ்யூஸ் நிறையவே இருக்குது. இதோட ப்ரைஸ்மே ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டு தான். 279 தான். ஸோ அப்படிங்கிறப்போ இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஸோ கேட்லாக் பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்துடலாம். இந்த சாரீ தான் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா ஒரு லைட் ப்ளூ கலரில் உள்ள ஃபுல்லாக பொட்டாக வச்சுருக்கு. ஸோ உள்ளாவே அந்த சில்கில் வந்து அந்த பொட்டு வச்சுருக்கனால பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. பார்டருமே ரொம்ப சூப்பராக இருக்குது. ஓகே, இந்த சாரியோட டீட்டெயில்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா ஷவுரா உமன் சில்க் பிளெண்ட் ஓவன் சாரீஸ் டிசைன் காஞ்சிபுரம் சாரீ வித் ப்ளவுஸ் ஃபேப்ரிக். ஓகேங்களா? இதில் வந்து நிறைய கலர்ஸ் காம்பினேஷன் கொடுத்துருக்காங்க. ஒரு பிங்க்கில் இருக்குது, இங்க் ப்ளூ, அதுக்கப்புறம் லைட் ப்ளூ, எல்லோ, ரெட்டு, க்ரீன், ராமர் க்ரீன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பிங்க்லேயே ஒரு தக்காளி பல கலர் சொல்லுவோம்ல, அது மாதிரியான ஒரு பிங்க்கு. ஸோ இது மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிற கலர் நீங்கள் சூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். ரிட்டர்ன் ஆப்ஷன்ஸ் இருக்குது 30 டேஸ்க்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெட்டீரியல் வந்து சில்க் பிளெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து ஹேண்ட் வாஷ் மட்டும்தான் நம்ம பண்ண முடியும். அதுக்கப்புறம் சாரீ வந்து மீட்டர் வந்து 6.3 மீட்டர் வரைக்கும் இருக்குது. ஸோ அதனால் ப்ராப்ளம் இல்லை. கூடவே ப்ளவுஸும் வந்துடுது. ஸோ நம்ம ப்ளவுஸ் கிழிச்சிட்டா கூட நமக்கு வந்து ஃபேட்டாக இருக்கவங்க கூட தாராளமாக இதை வியர் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ ஃபங்க்ஷனுக்கு கட்டிக்கிறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. ஒரு சிம்பிளான ஒரு ஃபங்க்ஷனுக்காக இருக்கட்டும், கிராண்டான ஒரு ஃபங்க்ஷனுக்காக இருக்கட்டும், கட்டிக்கிறதுக்கு கலர் ரொம்பவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த கலர் எக்ஸ்பெஷலி ரொம்ப சூப்பராக இருக்குது. மற்ற எல்லா கலர்ஸை விட இந்த கலர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது. பார்டர் வந்து ரொம்ப அழகாக இருக்குது. கோல்டன் கலரில் கொடுத்துருக்கனால பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுதான் வந்துட்டு ப்ளவுஸ் அது மாதிரி வருது. ரன்னிங்கில் வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு இது மாதிரி வந்துடுது. கேட்லாகில் பார்த்திங்க அப்படின்னாலும் தெரியும், கலர் ரொம்ப சூப்பராக இருக்குது. மெட்டீரியலுமே ரொம்ப நல்லா இருக்குது. சாஃப்டான ஒரு மெட்டீரியலில் தான் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்ம இந்த ப்ராடக்ட் பார்த்துடலாம். இதுவுமே கிட்டத்தட்ட ஒரு சில்க் சாரீ மாதிரி தான். பார்டர் நல்லா பெருசாக கொடுத்து ரொம்ப சூப்பராக கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்கலாம் ஓப்பன் பண்ணி. ஸோ இந்த சாரீ பார்த்திங்க அப்படின்னா ஆனி டிசைனர் விமன் சில்க் எம்ப்ராய்டரி சாரீ வித் ப்ளவுஸ் பீஸ். ஸோ ப்ளவுஸோட தான் நமக்கு எல்லா சாரியுமே இப்போ எல்லாமே கிட்டத்தட்ட வருது. ஸோ மீட்டருமே வந்து 6.3 மீட்டர்ஸ் கிட்ட இருக்குது. இதுலேயுமே கலர் காம்பினேஷன் நிறைய இருக்குது. 519க்கு இந்த சாரீ வந்து ஒரு ஒர்த்தான ஒரு சூப்பரான ஒரு சாரீ அப்படின்னே சொல்லலாம். வெளியில் ஃபங்க்ஷனுக்குலாம் கட்டிக்க ரொம்பவே அழகாக இருக்கும். உள்ளுக்குள்ளே பார்த்திங்கன்னா நிறைய எம்ப்ராய்டரி டிசைன் கொடுத்துருக்காங்க. சைடில் வந்து பார்டருமே ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா பெருசாக லென்த்தியாக கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. பார்டர்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக ஒரு பட்டு சாரீ மாதிரி இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது பார்டர்லாம். உள்ளுக்குள்ளே வந்துட்டு அந்த சில்க் காம்போவில் வந்து உள்ளுக்குள்ளே அந்த குட்டியான பொட்டாக கொடுத்துருக்காங்க. கூடவே வந்து பார்த்திங்கன்னா டிசைன் கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லாமே பார்க்க நல்லாயிருக்கு. சைடில் ஃபுல்லாகவே வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு மயில் டிசைன் மாதிரி வந்துடுது. ஸோ அதுவுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. கிட்டத்தட்ட மயில் டிசைன் மாதிரி தான் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது கேட்லாகில் பார்த்திங்க அப்படின்னாலே தெரியும், ரொம்பவே சூப்பராக இருக்குது. கட்டிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். வியர் பண்ணும்போது நமக்கு ரொம்பவே சாஃப்டான ஒரு சாரீ மாதிரி தான் இருக்குது. ஸோ ரேட் அண்ட் ரிவ்யூஸுமே பரவாயில்ல, ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரன்னிங்க்கு கீழே ஃபுல்லாகவே வந்து இது மாதிரி தான் வந்து பார்டரில் வந்துடும். ஃபுல்லாக ரன்னிங் மேலே வந்து நம்ம உடம்புல வந்து இது மாதிரி இருக்க மாதிரி இருக்கும். மேலே கொஞ்சம் ப்ளெயினாக இருக்க மாதிரியும் கீழே வந்து டிசைன்ஸோடு கொடுத்துருக்காங்க. ஸோ பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து இப்படி தான் இருக்குது.
ஸோ ப்ளவுஸ் வந்து நமக்கு ஆக்சுவலாக ரன்னிங்கில் தான் வருது அப்படின்றனால ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இதுதான் வந்து ப்ளவுஸாக வந்துடுது. ப்ளூ கலரில் ப்ளவுஸாக வருது, கான்ட்ராஸ்ட் கலரில் கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணி கட்டிக்க வேண்டியதான், அவ்வளோதான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டிச் பண்ணி நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் பார்த்தலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சாரீ தான். ஓகே, நெக்ஸ்ட் இந்த சாரீ பார்த்திங்க அப்படின்னா ஒரு ராமர் க்ரீன் இருக்குது, ராமர் க்ரீனில் டர்க்கிஷ் ப்ளூவில் இருக்குது. ஸோ இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா வைவித்யம் டிசைனர் சாரீஸ் விமன்ஸ் பனாரசி காட்டன் சில்க் சாரீ வித் ப்ளவுஸ் பீஸ். ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து கிட்டத்தட்ட ஒரு காட்டன் வந்து மிக்சடு காட்டன் அப்படின்னு சொல்லலாம். இவங்க வந்து பியூர் காட்டன்ற மாதிரி கொடுத்துருக்காங்க, பட் பியூர் காட்டன் கிடையாது, மிக்சட் காட்டன் தான். மேலே வந்து கலர் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. மேலே வந்து ஒரு பிங்க் கலர் பார்டர் வந்து நல்லா பெருசாக இருக்குது. உள்ளுக்குள்ளே கோல்டன் கலர் லைன்ஸ் வரனால பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முந்தி டிசைன் பார்த்திங்க அப்படின்னாலே தெரியும், நல்ல லைன்ஸாக கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்பவே சூப்பராக க்யூட்டாக இருக்குது. சாரியில் வந்து கலர் இவ்வளோ கலர்ஸ் இருக்குது, நிறைய கலர்ஸ் வந்து காம்போவில் கொடுத்துருக்காங்க, கலந்து கொடுத்துருக்காங்க. பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு ரன்னிங்லேருந்து எல்லாமே எப்படி வரும் அப்படின்றது நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா இந்த கலரே வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு அட்ராக்டிவான ஒரு சூப்பரான ஒரு கலர். நான் போட்டிருக்க நைட்டி கலருக்கும் இதுக்கும் சேம் ஒரே மாதிரி இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்க ரொம்ப நல்லாயிருக்கு. பார்டர் வந்து ரொம்ப பெருசாக ரொம்ப நல்லா இருக்குது. சைஸ் வந்துட்டு கிட்டத்தட்ட ஈக்குவல் சைஸாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். மிஷின் வாஷ், ஸோ நோ ப்ராப்ளம். ஸோ கையிலையும் வாஷ் பண்ணிக்கலாம், மிஷின்லேயும் வாஷ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் சாரியோட வெயிட் பார்த்திங்கன்னா 450 கிராமில் இருக்குது. சைஸுமே வந்து 6 மீட்டர் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஸோ ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ப்ளவுஸ் வந்து நம்ம ரன்னிங்கில் வந்திருக்கு அப்படின்றனால வேணும்னா நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். சாஃப்ட் கிளாத் வந்து செம்ம சாஃப்டாக இருக்குதுங்க. வியர் பண்ணிக்க ரொம்பவே நல்லாயிருக்கும். நமக்கு வெயில் காலத்தில் கூட ரொம்ப நல்லாயிருக்கும். சைடில் பார்த்திங்கன்னா மைல் டிசைன் மாதிரி குட்டி குட்டியாக கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவுமே பார்க்க ரொம்பவே க்யூட்டாக இருக்குது. ஸோ இப்போ பார்க்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. பையிங் லிங்க் நீங்கள் யூஸ் பண்ணி வேணும்னா வாங்கிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம நெக்ஸ்ட் ப்ராடக்ட் பார்த்துடலாம். ஓகே, நெக்ஸ்ட் சாரீ பார்க்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா இந்த சாரீ வந்து ஆப்பிள் கிரியேஷன் விமன்ஸ் காஞ்சிபுரம் பியூர் கிரேப் சாரீ வித் அன்ஸ்டிச்டு ப்ளவுஸ். எல்லாமே ஸ்டிச் பண்ணாமல் தான் கொடுப்பாங்க இல்லையா. சரி, ஓகே. இந்த சாரீ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் சாரீ மாடலாக இருக்குது. பார்க்க ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுதான் வந்து ப்ளவுஸாக வந்து நமக்கு வரது வந்து இதுதான் ப்ளவுஸாக வரும். ஸோ ரன்னிங் அப்படின்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு மேலே போட்டு காமிக்கிறேன் பாருங்கள், அப்படி தான் வரும். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆஃப் சாரீ மாடல் அப்படின்றதுனால இது வந்து கீழே வந்து நமக்கு அந்த பாவாடை மாதிரி வந்துடும். அதுக்கப்புறம் இதுதான் வந்து ரன்னிங்கில் வரும். சரிங்களா, இந்த இது வந்து தான் வந்து மேலே நம்ம போட்டுக்கும் போது மேலே இது மாதிரி தான் முந்தானியிலேருந்து ஃபுல்லாகவே ரன்னிங்கில் வரும். கீழே வந்துட்டு உங்களுக்கு பாவாடை ஸ்டைலில் வந்து கீழே வந்து அந்த சாரீ வந்துடும். ஸோ இது பார்க்க ரொம்ப க்யூட்டாக இருக்குது. சாண்டில் வித் பிளாக் கலர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இதில் வந்து கலர்ஸ் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது, இது ஒரே ஒரு கலர் தான். ஸோ பாலிஸ்டர் கிளாத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, மைசூர் சில்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதோடைய மீட்டர் அப்படின்னு பார்த்தா 5.5 மீட்டர்ஸ், அதாவது ப்ளவுஸ் இல்லாமல் சொல்கிறாங்க. ஸோ ஃபேட்டாக இருக்கவங்க கூட கட்டிக்கலாம். நல்லாவே லென்த்தியாகவே இருக்குது, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. 420 கிராமில் இருக்குது இந்த சாரீ. சூப்பராக இருக்குது, பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குது. ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா வீடியோக்கு லைக் கொடுங்க, மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட வர பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷன் மூலியமாக வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை, தேங்க்யூ.